களம் டி நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்காரு. அது என்ன அறிக்கை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேகா கட்சியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழக அரசில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பற்றி பேச ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுகவை பற்றி எங்களுக்கு தெரியாதா, திமுக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினச்சாரு, சிஸ்டத்தை மாற்றணும்னு நினச்சாரு, ஆனால் இந்த திமுக அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல், ஆனால் நம்ம தளபதி கிட்ட அதெல்லாம் முடியாது, நம்ம தலைவர் நம்ம தலைவருக்கு அந்த மன உறுதி இருக்குது அப்படின்லாம் பேசியிருந்தார். ஸோ அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன உறுதி இல்லையா அப்படின்ற கேள்வி சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லாமல் திரைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இப்படி பல பேர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேன்மையான மதிப்புமிக்க மனிதர், அவர் மேலே இப்படி ஒரு அவதூறான விஷயங்களை பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். திரு தனஞ்சயன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்புல இருந்து ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசியிருந்தாங்க. திரு ஆதவ் அர்ஜுனா தன்னை ஒரு ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 1996 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த அரசுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு ரஜினிகாந்துடைய ஆதரவாளர்களும் அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் கருத்து தெரிவித்தாரா அப்படின்னா கிடையாது. தான் ரொம்ப அதிகமாக மதித்து, தான் ரொம்ப அதிகமாக நட்போடு இருந்த திரு கலைஞர் அவர்களுடைய ஒரு விழாவில், கலைஞருக்கு பாராட்டு விழா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த விழாவில் அஜித் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்திரிச்சு மேடையில் பேசும்பொழுது நடிகர்களாக இருக்க விடுங்க, எங்களை வற்புறுத்தி இது மாதிரி விழாவுக்கெல்லாம் வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆல்மோஸ்ட் அவர் அன்றைக்கி பேசினது பார்த்திங்க அப்படின்னா, அப்போ இருக்கிற அந்த கட்சிக்கு எதிராக பேசின மாதிரி தான் இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரிச்சு அஜித் அவர்களுக்கு ஆதரவாக கைத்தட்டி அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படாதவர் ரஜினிகாந்த் அவர் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயங்களே உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி விஷயமா இருக்கட்டும், இப்படி பல்வேறு தரப்பில் அவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் பெரியார் பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சார். அந்த விமர்சனத்துக்கு ஒரு கடும் எதிர்ப்பு வந்தது. ஆனால் நான் உண்மையை தான் பேசினேன், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, இதை பற்றி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக பேசியிருந்தார். ஸோ அவருடைய கருத்துக்களில் மாற்று கருத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம், இடதுசாரி வலதுசாரி இதை சார்ந்தவருடைய கருத்துக்கள் இருக்கலாம், இதனால் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் பயந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் போனதா கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி, வீட்டு வாசலில் இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்ததே கிடையாது. பத்திரிகையாளர்கள் நின்று அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பயப்படாமல் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை எடுத்து காட்டி ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இப்படி அவருக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிக்கிற வகையில் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு தவறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழக அரசு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், திரு அமீர், திரு ஜி. தனஞ்சயன், மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கியா திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சுட்டு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு கோட்டோட அந்த அறிக்கை இருக்குது. நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில், அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசில் இருக்கிற குறைகளை பேசலாம், தப்பு இல்லை. தமிழக அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை, ஊழல் இதில் இருக்குது, இதை மாதிரி பேசலாம். ஆனால் தன்னுடைய தலைவரை பெருமையாக பேசுகிறதுக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மனசில் குடியிருக்கிற ஒரு நல்ல மதிப்பை பெற்ற ஒரு மனிதரை
இப்படி பேசி தான் தன்னுடைய தலைவரை பெருமைப்படுத்தணுமா அப்படின்னு அனைவருமே தன்னுடைய கண்டன குரலை எழுப்பிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் கோவிட் டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்ன அப்படின்னா, என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை நான் எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியும் அரசியலுக்கு வரலைன்னு சொன்னால் எப்பேற்பட்ட பழிசொலுக்கு ஆளாகவும் பல்வேறு கண்டனங்களுக்கு ஆளாகவும் எல்லாமே தெரியும். அந்த முடிவை கூட ரொம்ப தைரியமாக எடுத்தவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் படங்கள் நடிக்கிறாரு, அது அவருடைய விருப்பம். மக்களால் இன்னுமே ரசித்து கொண்டாடப்படுறாரு. அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது என்றைக்குமே குறையாமல் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் திரு ஆதவ் அர்ஜுனா பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு பல்வேறு கண்டன குரல்கள் எழும்பிட்டு தான் இருக்குது. அதுக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.